பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட கார்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டனவா என சுங்கத்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கேரள திரைத்துறை பிரபலங்களான துல்கர் சல்மான் உள்ளிட்டோரின் வீடுகளிலிருந்து கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், இன்று காலை முதல் கேரளாவில் குறைந்தது 30 இடங்களில் சுங்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனைக்கான முக்கிய காரணம் சுங்கத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல். அதாவது பூட்டானிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த செகண்ட் ஹேண்ட் கார்களை பயன்படுத்துவதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. அதைத் தொடர்ந்து துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் உட்பட முக்கியமான சில நபர்களுக்கு சொந்தமான சுமார் 30 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக அதாவது இந்தியாவுக்குள் எந்த ஒரு வாகனமும் செகண்ட் ஹேண்டாக, அதாவது இரண்டாவது ஓனர் இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு முற்றிலுமாக அனுமதி கிடையாது, அதுக்கு தடை இருக்கிறது. ஆனால் அந்த தடையையும் மீறி இந்த செகண்ட் ஹேண்ட் கார்களை ஒரு பல்வேறு முறைகேடான வழிகளில் இந்தியாவுக்குள் கொண்டு வந்து அதை விற்று சிலரும் பயன்படுத்தி வருவதாக தகவலின் அடிப்படையிலே இந்த விசாரணையாக நடந்திருக்கிறது. இதுவரை சுமார் அதாவது 150 200 கார்கள் வரை கேரளாவில் மட்டும் இதே போன்று சட்டத்துக்கு புறம்பாக 150 200 கார்கள் வரை இந்தியாவுக்குள் கொண்டு வந்து அது கேரளாவில் இருப்பதாகவும் தற்போது சுங்கத்துறையினர் கண்டுபிடித்திருக்கின்றனர். இன்று நடந்த அந்த சோதனையின் போது சுமார் 30 கார்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அதில் துல்கர் சல்மானுக்கும் சேர்ந்த மலையாளத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகரான துல்கர் சல்மானுக்கும் சொந்தமான ஒரு கார் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சோதனையானது மேலும் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த கார் எப்படி இந்த இறக்குமதி, அதாவது செகண்ட் ஹேண்ட் கார்கள் என்று கூறப்பட்டு இந்த இந்தியாவுக்குள் இறக்குமதி பட்ட கார்கள் எவ்வாறு கொண்டு வந்தன, இதற்கு ஆவணங்கள் எவ்வாறு தயார் செய்யப்பட்டன போன்ற முக்கிய கோணங்களில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இந்த கார்களை இந்தோ பூட்டான் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் கொண்டு வந்தது கோவையை சேர்ந்த சில நபர்கள் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அந்த நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றன. இவர்கள் இந்த செகண்ட் ஹேண்ட் கார்களை எவ்வாறு இந்தியாவுக்குள் சட்டத்துக்கு புறம்பாக கொண்டு வந்தனர் என்பதும் விசாரணையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த கார்களை உறுதி பாகங்களாக பிரித்து இந்திய எல்லைக்குள் கொண்டு வந்து பின்பு அதை மீண்டும் மாட்டி காராக உருவாக்குகிற ஒரு முறை. அது மட்டுமல்லாது கண்டெய்னர்களில் கார்களை ஏற்றி இந்திய எல்லைகளுக்கு கொண்டு வருவது, அதுவும் அப்படியும் இல்லாம இன்னொரு முறை, அதாவது சுற்றுலா பயணிகள் போல இந்த கார்களை இந்திய எல்லைக்குள் கொண்டு வந்து விட்டுவிட்டு மீண்டும் அவர்கள் பூட்டானுக்குள் செல்கின்றனர். இந்த 3 முறைகள் மூலியமாக கார்களை எடுத்து வந்திருக்கலாம் என்றும் சுங்கத்துறையினர் சந்தேகப்படுகின்றனர். தற்போது இந்த கார்கள் மற்றும் இந்த ஆவணங்கள், கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்து இன்னும் யார் யார் இந்த கார்களை கொண்டு வந்தார்கள், என்ன முறையில் இந்த கார்களை கொண்டு வந்தார்கள் என்ற தொடர்பான விசாரணை தற்போது தீவிரம் அடைந்திருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.